you can go to hotel for a lunch or dinner, or go to a resort, you can enjoy the amenities, or you can book an anchor. They will drive the entire show. What is the end result expected out of the event? This is very, very important, which not much of the clients or the event managers would bother about it. But most of them, let them have good time. Resort in வரும்போது என்னன்னா அவங்க மைண்ட்ல எப்படி இருக்கும்னா பீச்ல போய் விளையாடணும், மண்ணில் உருளணும், கிரிக்கெட் விளையாடணும், இதுதான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க நிறைய பேர். Zee Tamil here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer and founder of these brands. Straight away jumping into the topic, basics of corporate team outing. Tips to the clients to plan their corporate outing effectively. What time is ideal for an outing and what are the activities that shall be included in a corporate team outing? I'm going to have this live little bit of English and also in Tamil. Some of the points I'll be reading out from my website, which I've already written. I've written a lot of articles regarding corporate team outing. I'll be reading those bullet points in English and the rest of the thing I'll be explaining in Tamil for the purpose of my Tamil followers. Most of my followers, they wanted me to do the videos in Tamil so that they can follow it easily. But it's conveyed in the mother tongue, and also when they hear it in their mother tongue, it's easy. So end of the day, it's not that whether I communicate in English or Tamil, I want people to receive it and apply it. That's the reason. So I wanted to do it in Tamil also. So if you're an English audience, please excuse me. I'll be using both the language. Don't worry, still you can understand me. I'll be reading out the bullets from my PDF here. I'll be using English also. So whether you are a non-Tamilian or you are a Tamil person, you can understand my language. The language use. So please stay tuned to the full live. Coming to the topic, or corporate team outing na enna adu eppo plan பண்றாங்க, எப்போ பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்துக்கனா, usually this is the peak month for corporate team outing, November and December. ஏன் அப்படினு கேட்டிங்கனா, company sponsor outing எல்லாமே வந்து டிசம்பரோட லேப்ஸ் ஆயிடும், லைக் கேஷுவல் லீவ்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த டிசம்பருக்குள்ள எடுக்கணும், இல்லைன்னா அந்த உங்களோட டீம் அவுட்டிங்க்கு கம்பெனி அலாட் பண்ற ஃபண்ட்ஸ் வந்து லேப்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து ஒன்ஸ் இன் இயர் கம்பெனி பே பண்ணுவாங்க டீம் அவுட்டிங். ஸோ டீம் அவுட்டிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அது மாதிரி பார்க்கலாம். டீம் அவுட்டிங் அப்படின்னும் போது அதுல நிறைய வகைகள் இருக்கு. சில பேர் வந்து ஆஃபீஸ்ல வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க, அந்த இன்சென்டிவ் வரும்போதோ இல்ல ஒன்ஸ் இன் குவார்டர், ஒன்ஸ் இன் ஹாஃப் இயர்லி, ஒன்ஸ் இன் இயர் டீமை வந்து வெளியே கூப்பிட்டு போறது, இதுதான் டீம் அவுட்டிங். எங்கெல்லாம் போவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் டு ஹோட்டல் ஃபார் லஞ்ச். நான் HCL ஒர்க் பண்ணும்போது போயிருக்கேன். இன்ஃபேக்ட் அப்பெல்லாம் ரிசார்ட்டும் போயிருக்கேன். இட் ஸ்டார்டட் இன் ஸ்மால் லெவல் அப்படிங்கும்போது லஞ்சுக்கு உங்களோட டீம் லீடரா இருக்கா இல்ல மேனேஜர், சம்டைம்ஸ் கம்பெனி பேஸ் ஆர் சம்டைம்ஸ் டீம் லீடர் மேனேஜர் தே தெம்செல்வ்ஸ் பே ஃப்ரம் தேர் பாக்கெட். அப்படின்னும் போது ஒரு சின்ன லெவல் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் உங்களுக்கு ஒரு லஞ்ச் வாங்கி கொடுப்பாங்க. அது சம்டைம்ஸ் அது ஒர்க்கிங் ஹவர்லயும் இருக்கலாம், நான் ஒர்க்கிங் ஹவர்ல இருக்கலாம். சில நேரத்தில் நீங்க வந்து 24/7 ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லாருமே போறது. அப்போ வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி போகணும். சில நேரத்துல 2 பேர் ஆஃபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் தட் செகண்டரி. ஸோ டீம் அவுட்டிங் போது இட் கேன் ஸ்டார்ட் வித் a hotel for a lunch or can be a dinner. அதுக்கப்புறமா அடுத்த லெவல் நீங்க போனோம் அப்படின்னும் போது ரிசார்ட் இல்ல கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ல போயிட்டு நீங்க அங்க ஒரு எம்சி பேஸ்ட் ஆக்டிவிட்டியோ இல்ல வந்து அங்க ரிசார்ட்டோட அமெனிட்டிஸ் என்ஜாய் பண்ற ஸ்விம்மிங் பூலா இருக்கலாம், வாட்டர் ஃபாலா இருக்கலாம், போட்டிங்கா இருக்கலாம், பீச்சா இருக்கலாம், இல்ல ரிலாக்ஸ் ஜோன், மசாஜ் சென்டர் இருக்கலாம், வாட் எவர், ஓப்பன் கிரவுண்ட், கிரிக்கெட் கிரவுண்ட், வாலிபால், ஃபுட்பால், இது மாதிரி வந்து நீங்க ரிசார்ட்ஸோட அமெனிட்டிஸ் என்ஜாய் பண்றது நெக்ஸ்ட் லெவல். அண்ட் திஸ் கேன் பி டன் இன் ஹோட்டல்ஸ் ஆல்சோ. சென்னையில இருக்க கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸ்லயும் நீங்க பண்ணலாம். மோஸ்ட்லி பீப்புள் கோ டு ரிசார்ட். தேர்ட் லெவல் இது வந்து இந்த ரெண்டுத்துலயுமே வந்து தே டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல ஒன்லி லஞ்ச், செகண்ட் வந்து ரிசார்ட் போறீங்க, ரிசார்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யூ. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when I was working with HCL ப்ளூ லகூன் ரிசார்ட் போகும்போது போனோன்னு பேட் வாங்கிட்டோம், பால் வாங்கிட்டோம், கொக்கோ விளையாடணும், வாலிபால் விளையாடணும், இது மாதிரி எங்களுக்கு நாங்களே பார்த்துட்டோம். திஸ் இஸ் ஒன் வே. And the ultimate way would be using an event organizer, event manager or an event anchor to take the entire show. அப்படி ஈவெண்ட் ஆர்கனைசர் இல்ல ஈவெண்ட் ஆங்கர் புக் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours வந்து உங்களுக்கு டீம் பில்டிங் கேம்ஸா இருக்கலாம், இல்ல ஃபன் கேம்ஸா இருக்கலாம், இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கார்பரேட் வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, மோஸ்ட் ஆஃப் தி டைம் தேர் நாட் அவேர் ஆஃப் எம்சி பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். ரிசார்ட்னு வரும்போது என்னன்னா அவங்க மைண்ட்ல எப்படி இருக்கும்னா பீச்ல போய் விளையாடணும், மண்ணில் உருளணும், கிரிக்கெட் விளையாடணும், இதுதான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க நிறைய பேர். ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆர் ரியலி நாட் அவேர் ஆஃப் எம்சி பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், இல்ல உங்களுக்கு அதையும் தாண்டி கிரேஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்லயா, ஐ மீன் கிரவுண்ட் ஆர் பீச் ஆன்னு தெரியல. இட் ஹஸ் ஹேப்பன் இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். அவங்க வரும்போது எம்சி பேஸ்ட் ஆக்டிவிட்டி கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க, அப்புறம் கூப்பிட்டு வச்சு விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு இது மாதிரி நான் பார்த்தே கிடையாது, யோசிக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. தட் செகண்டரி ஸ்டோரி. ஸோ ஒரு கார்பரேட் டீம் அப்படிங்கும்போது ஹோட்டலை தாண்டி ரிசார்ட் போறீங்க, ரிசார்ட்ல நீங்களே பார்த்துருக்கீங்க, அமெனிட்டிஸ் என்ஜாய் பண்றீங்க. தேர்ட் இஸ் யூசிங் அன் ஈவெண்ட் ஆங்கர் ஹூ இஸ் கோயிங் டு டேக் இட் த்ரூ கேம்ஸ். இது வந்து ஹாஃப் டே இருக்கலாம், ஃபுல் டே இருக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அன் ஐடியல் கார்பரேட் டீம் அவுட்டிங். மார்னிங் டு ஈவினிங் இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம்? யூஸ்வலா என்ன கேட்கும்போது வாட் ஐ சே, ஹாஃப் டேக்கு எம்சி புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். So that's the plan, rough plan I'm going to suggest you. So corporate team outing அப்படினும் போது அதுக்கு முன்னாடி பிளான் சொல்றது மாதிரி என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணலாம், ஒரு ரிசார்ட்டுக்கு போறீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படினும் போது I'm going to read it out from my PDF. இந்த PDF உங்களுக்கு வேணும், இல்ல இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா you can ping me in personal. I will send you the link. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு I will send you. Okay, activities that can be planned அப்படினும் போது hanging around the resort.
நீங்க ரிசார்ட்டை சுத்தி பார்க்கலாம், ஸ்விமிங் பூல் இருக்குன்னா அங்க போய் என்ஜாய் பண்ணலாம், பீச் போகலாம், வாட்டர் ஃபால் போகலாம், போட்டிங் போகலாம், கிரிக்கெட் அது மாதிரி விளையாடலாம். ஆக்டிவிட்டிஸ் பை எம்சி. எம்சின் போது என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னா காம்பேரிங். நீங்க வந்து ஒரு ஆனுவல் டே மாதிரி வைக்கிறீங்க, உங்களுக்குள்ள இன்டர்னல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு, டான்ஸ் பாட்டெல்லாம் இருக்குன்னா அது வந்து காம்பேர் பண்ண போறாங்க. அண்ட் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கேம்ஸ் கேன் பி ஐதர் டீம் பில்டிங் கேமா இருக்கலாம், மெசேஜ் ஓரியன்டா இருக்கலாம், டீம் பாண்டிங்கா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஃபன் கேம், ஜஸ்ட் டு லூஸ் அவுட் ஆகும் இருக்கலாம். அண்ட் கோஆர்டினேட்டிங் தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மன்சஸ். இன்டர்னல் பெர்ஃபார்மன்ஸ் போது என்ன மாதிரிலாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா டான்ஸ், உங்க டீம் மெம்பர்ஸ். இன்டர்னல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்க டீம் மெம்பர்ஸே பெர்ஃபார்ம் பண்றது. டான்ஸ் பண்ணலாம், சிங்கிங், மிமிக்ரி, ஸ்கிட், ஃபேஷன் ஷோ, பீட் பாக்ஸிங், இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கும், வெரைட்டி ஷோஸ் என்ன இருக்கு, வெரைட்டி டான்ஸ் என்ன இருக்கும். யூ கேன் கம் ப்ரிப்பேர்ட், யூ கேன் பெர்ஃபார்ம் இட் ஆன் த ஸ்டேஜ். அங்க ஸ்டேஜ் இருக்கலாம், இல்ல ஸ்டேஜ் இல்லாம இருக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்லாட் போட்டு அது ஒரு ஆங்கர் வந்து தொகுத்து வழங்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, இந்த பாட்டு பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. they will introduce you. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளாப்ஸ் வர வைக்கிறது, மத்தவங்க இனிஷியேட் பண்ணி அந்த சாங்கை பத்தி பாட வைக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மன்சஸ் scenario, if you have budget, you can bring in external people like dancers, mimicry artists, juggler and any other performer. யாருனாலும் கூப்பிட்டு வரும்போது அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அண்ட் அவுட்டோர் கேம்ஸ், கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால், பூல் கேம்ஸ் அண்ட் கபடி, இதை மாதிரியான அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம். ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ், கொஞ்சம் நீங்க வந்து நல்லா ஸ்டால் ரசிக்கக்கூடிய க்ரௌடா இருந்தா கேரிகேச்சர் மாதிரி ஸ்டால் போடலாம், டாட்டூ ஸ்டால் போடலாம், மெஹந்தி போடலாம், போட்டோ பூத் போடலாம், பாஸ்கெட் பால், கால்ஃப், இது மாதிரி வந்து லாட் ஆஃப் ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் மென், விமன் அண்ட் விமன் ஆல்சோ. அண்ட் போட்டோ பூத், எஸ் நான் தனியாக ஒரு டாபிக்ல போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து ஸ்டால் கேட்டகரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஜோன். இன்ஸ்டன்ட் போட்டோஸ் எடுக்கலாம். போட்டோ பூத் அப்படின்போது ரெண்டு விதம் இருக்கு. ஏதாவது கம்ப்ளீட் போட்டோ பூத் செட்டப், வேற ஏதாவது கலர் ப்ராப்ஸ், விக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க போய் நின்றுட்டு அழகா உங்க முகத்தை போஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ப்ராப்ஸ் மினிமல் லெவல் வச்சு பூத் இல்லாம நீங்க நிப்பீங்க, உங்களோட மொபைல் எடுத்துக்கலாம், இல்ல யாரோட டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுக்கும். ஸோ தீஸ் ஆர் தி ஆக்டிவிட்டிஸ் தட் யூ கேன் டூ இன் கார்பரேட் டீம் அவுட்டிங். இப்போ இதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ஷோ ரஃப் அஜெண்டா, டெல் யூ தி ரஃப் சாம்பிள். அதை மேபி டீடைலா அடுத்த லைவ்ல நான் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறேன். ஸோ என்கிட்ட கார்பரேட் டீம் அவுட்டிங் யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, கம் இந்த மார்னிங் at 10 or 11, மேக்ஸிமம் டைம் would be 11, மினிமம் டைம் would be 9:30. ரிசார்ட் ஓப்பன் பண்ணி எல்லாரும் வரதுக்கு 9 or 9:30 would be ரைட் டைம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்புங்க. கம் தேர் பை 10 to 11 எனி டைம். வந்ததுக்கு அப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் எம்சி வில் டேக் தி ஸ்டேஜ். மார்னிங்கே முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்கான ஸ்லாட் கொடுத்துங்க லஞ்சுக்கு முன்னாடி. ஸோ 10:30 or 11 or 11:30 or whatever. Give the stage to MC. MC will introduce himself or herself. அவங்களே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அவசியம் கிடையாது. பண்ணிட்டு அந்த க்ரௌடுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ், அது டீம் கேமா இருக்கலாம், இல்ல ஃபன் பேஸ் கேமா இருக்கலாம். ஒரு 1.5 to 2 hours. யூஸ்வலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பீக்ல எடுத்து போகிறது 1 to 1.5 hours தான் பீக்ல எடுத்து போவேன். 2 to 2.5 hours இருக்கும்போது நான் நடத்துற கேம்ஸ்க்கு, அவுட்டோர் கேம்ஸ் இல்ல டீம் கேம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ என்னோட பிளான் யூஸ்வலா 1.5 hours தான் பவர் பேக்டா எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்கார வச்சு அவங்க ரிலாக்ஸ் பண்ண வச்சு கொஞ்சம் பேர் மட்டும் இன்வால்வ் ஆகிற மாதிரி கேம்ஸ் எடுத்து போவேன். Maybe in my future live, or if you become my client, I can share with you those games list or how I'm doing that. இது வந்து ஒரு rough plan. So till afternoon we'll have the team games and other games, and then you can have lunch from 1 to 2 or 1:30 to 2:30. இது வந்து அந்த half an hour நீங்க adjust பண்ணிக்கலாம் இது முன்ன பின்ன. And then after 2:30 to 4:30 you can have outdoor activities. Cricket விளையாட போலாம், நீங்க ஷட்டில் பேட்மிண்டன் போலாம், வாலிபால் போலாம். You can enjoy the resort amenities like swimming pool, beach அது மாதிரி. யூஸ்வலா என்கிட்ட கிளைண்ட் ஃபுல் டே கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன், என்னோட சஜஷன் என்ன, மார்னிங் எனக்கு ஸ்லாட் கொடுத்துருங்க, ஆஃப்டர்நூன் லெட் தேம் என்ஜாய். ஏன்னா ரிசார்ட்டுக்குன்னு வந்துட்டு ஃபுல் டேமே ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சு அவங்க கேம்ஸ் மட்டும் விளையாடுனாங்கன்னா அவங்களால அந்த ரிசார்ட்டோட அம்யூனிட்டிஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் கிவ் தெம் சம் ஃப்ரீ டைம். போயிட்டு அவங்க ஒரு ப்ரீதிங் டைம் இன்னும் ரிலாக்ஸ் பண்ணணும், ரிசார்ட்ல போயிட்டு அந்த நல்ல ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்ணணும். அதனால 2:30 to 4:30 விட்டுட்டு அதுக்கப்புறம் தே கேன் ஹேவ் ஹை டீ ஆர் இல்ல டீக்கு முன்னாடி வந்து கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட். திரும்ப அவங்களை அசம்பிள் பண்ணி ஒரு half an hour வந்து மேனேஜ்மெண்ட் அவங்ககிட்ட பேசி எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஸ்பீச் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் அதே வச்சிருந்து யூ கேன் ஃபினிஷ் இட் வித் ஐடி. இதுதான் நான் கொடுக்குற ஒரு சாம்பிள் அஜெண்டா. ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் இனஃப். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டீடைலான விஷயங்கள் இருக்கு. வாட்ஸ்அப் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வேற லைவ்ல ஷேர் பண்ணேன். இல்ல மேபி when you become a client, I'll be sharing it definitely with you. So once again to sum up, ஒரு கார்பரேட் டீம் அவுட்டிங் அப்படின்னும் போது நவம்பர் அண்ட் டிசம்பர் இஸ் பீக் டைம். ஏன்னா அவங்களோட அந்த கார்பரேட் அவுட்டிங் எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணும். சில இடத்துல டீம் மேனேஜர்ஸ் அண்ட் டீம் லீடர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. சில இடத்துல எம்ப்ளாயிஸ் அவங்களே ஷேர் பண்ணி போய்ப்பாங்க, அடிக்கடி போறவங்க தான். பட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஒன்ஸ் இன் இயர் ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க, லைக் 1,500 per head, 2,000 per head அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டிசம்பர்ல லேப்ஸ் ஆகுறதுக்காக நவம்பர் டிசம்பர்ல தே கம் ஃபார் a lot of corporate team outing. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் எண்ட்ல மட்டும் நான் அரௌண்ட் 15 to 20 டீம் அவுட்டிங் ஃபார் காக்னிசன்ட்க்கு மட்டுமே நான் அவ்வளோ பண்ணேன், அப்பார்ட் ஃப்ரம் அதர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ அதுக்குள்ள நான் ஆல்ரெடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு, செகண்ட் தேர்ட் ஆர் ஆல்ரெடி இன் பைப் லைன் இந்த நவம்பர் பாதிலே. ஸோ அந்த மாதிரி இந்த எம்சிஸ் எல்லாமும் யூ கேன் பி வெரி கேர்ஃபுல். இந்த டைம் வந்து இட்ஸ் a good time where you can tap more resource from corporate team outing. கிளைண்ட்ஸ் நீங்க இருக்கீங்க கார்பரேட் இருந்தால் கான்டாக்ட் எனி குட் ஈவென்ட் ஆர்கனைசர் ஆர் ஈவென்ட் ஆங்கர். நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டீ அவுட்டிங் வந்து எந்த அளவுக்கு நல்லா எடுத்துட்டு போக முடியும் சஜஷன் கேளுங்க, டெஃபினெட்லி தே வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த பீரியட்ல போறீங்க, ஒரு ரிசார்ட் போறீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம்னா, either you can go to hotel for a lunch or dinner or go to a resort, you can enjoy the amenities or you can book an anchor. They will drive the entire show.
நான் இது வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஷோ போர்ஷன் ஆஃப் தி ஷோஸ் வந்து டீம் அவுட்டிங் டீம் கேம்ஸ் மட்டும். தேர் இஸ் another போர்ஷன் ஃபுல் டே கேட்கறாங்க எம்சி பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மார்னிங் டீம் ஆக்டிவிட்டிஸ் வச்சா மதியானம் வந்து அந்த இன்டர்னல் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னல அது வந்து ஒரு ஸ்டேஜ் செட்டப் மாதிரி வச்சுட்டு எம்சி would once again initiate யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு நடுவில் கிடைக்கிற கேப்ல அகைன் ஸ்டேஜ் கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டே பண்றாங்க. ஹாஃப் டே ஆஸ் தேம் ஃபார் டீம் பில்டிங் கேம், ஹாஃப் டே ஆஸ் ஃபார் ஸ்டேஜ் பேஸ்ட் ஷோ. அங்க வேணா எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மன்ஸையும் கூப்பிட்டு வரலாம். அண்ட் ஐடியலி எவ்வளவு கவுண்ட் இருப்பாங்க அப்படின்னா ஆஸ் மினிமம் ஆஸ் 12 to 15 கூட நான் பாத்துக்கேன். கார்பரேட் டீம் அவுட்டிங்ல வந்து 10 பேர் 15 பேர்லாம் கூட வந்திருக்காங்க. பட் அது கொஞ்சம் சுவாரஸ்யம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 30-40க்கு மேல வரவங்க தான் வந்து ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க கார்பரேட் டீம் அவுட்டிங்க. ஒரு 400-500 வருவாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ஐம் சேயிங் 10 வராங்கன்னு போது லைட்டா வந்து என்ஜாய்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். இல்ல அன்லஸ் அவங்களுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் பாண்டிங் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆங்கர்லாம் தேவை கிடையாது, அவங்களே என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஒரு 30-40 வராங்கன்னா டீம் கேம் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு 20-20 பிரிச்சு டீம் பாண்டிங் கிரியேட் பண்ணலாம். ஒரு 60-80 அப் டு 100 வரைக்கும் ரொம்ப நல்லா எடுத்துட்டு போகலாம். வராங்க அப்படின்னு அழகா டீம் வச்சு 4 டீமா பிரிக்கலாம், 2 டீமா பிரிக்கலாம். மேக்ஸிமம் அப் டு 200 ஐ வுட் சே இட்ஸ் ஐடியல் கிரவுட். 100 to 150 இஸ் ஐடியல் கிரவுட். அப் டு 200 போகலாம். அதுக்கு மேல போறாங்க இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ சே அதுக்கு மேல போகும்போது டீம் பில்டிங் கேம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் கிளைண்ட் கிட்ட. ஏன்னா அவ்வளவு பேர் ஒரு இடத்துல வச்சு பண்ணணும். ஐ டோன்ட் ஐ நாட் ஷூர், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். I'm not sure if any MC is doing more than 300. I've heard 300, 400, 500 people want team games பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. I've not seen any of their videos. They have not shared their experience with me. So அது தெரியாம நான் கமெண்ட் பண்ணோட. But in my experience what I say up to 200 தாராளமா பண்ணலாம். Even I have handled up to 300, 330 வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாமே பண்ணிருக்கேன். பட் நல்லா கொடுக்கணும், யூ வாண்ட் டு கிவ் யுவர் பெஸ்ட் அப்படின்னா 200 அப்படின்னும் போது 150-200 இஸ் ஐடியல் கிரவுட். 100 கூட இருக்கீங்கன்னா சூப்பர், நல்ல சான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அவங்க என்டர்டெயின் பண்ணலாம். அதனால கார்பரேட் டீம் அவுட்டிங் போகும்போது இஃப் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன்னா யூஸ் நம்பர் போங்க, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பிளிட் பண்ணி போங்க. ஸோ தட் யூ கேன் ஹேவ் கிரேட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அந்த 100 மேல போகுது இல்லை 200 மேல போதுனா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஆல்வேஸ் ஐ சஜஸ்ட் தி ஸ்டேஜ் பேஸ்ட் கேம்ஸ் இல்ல ஸ்டேஜ் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. அவங்க இன்டர்னல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மன்ஸ் கூப்பிடுங்க, உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கேம்ஸ் நடக்கும். நாட் எவ்ரி ஒன் வில் இன்வால்வ் அட் தி சேம் டைம், பட் ஸ்டில் தேர் ஆர் சம் கேம்ஸ். உட்கார வச்சு இந்த இடத்துல இருந்து அவங்கள டான்ஸ் பண்ண வைக்கலாம், சில ப்ராப்ஸ் கொடுத்து. தேர் ஆர் லாட் ஆஃப் த கேம்ஸ் மேபி ஐ ஷேர் இட் இன் ஃபியூச்சர் லைவ்ஸ். இது கிடையாது, பட் ஃபுல் பிளெட்ஜா வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம். You can have here and there a few games where you engage the entire audience, கொஞ்சம் பேர் ஸ்டேஜ் கூப்பிடலாம். So these are the basics of the corporate team outing. Now finally I'm going to read out my checklist which I have created when you book an MC for a corporate team outing. So clients உங்களுக்கான முக்கியமான டைம் இது. நீங்க ஒரு corporate outing ஒரு MCO இல்ல event organizer புக் பண்ணீங்கன்னா what are the details you should give them so that they can give you a better plan, they can give you the better budget, they can give the better resource. So நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா whether you are an event manager or a client, please give all these details to the MCs who is going to handle the show so that they are well prepared. So first thing, company name, reveal your company name so that they can do some homework, they can go to the website, they can find what sort of company it is. And then team size, எவ்வளவு பேர் வராங்க அப்படின்றத சொல்லுங்க, 20 or 30 or 100 or 200 அப்படின்றத. Always there is a fluctuation. என்னன்னா 100 சொல்லுவோம், 80 வருவாங்க, 120 சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்றத விட கம்மியா தான் வருவாங்க யூசுவலா. That doesn't matter. But initially the ballpark figure and the rough count கொடுத்துருங்க. And third, nature of work of the team. அதாவது அந்த வர டீம் வந்து எப்படிப்பட்ட கேட்டகரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா, ஐடி பீப்புளா, லோயர் மேனேஜ்மெண்டா, மிடில் மேனேஜ்மெண்டா, டாப் மேனேஜ்மெண்டா, ஹவுஸ் கீப்பிங்கா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து லோயர் மேனேஜ்மெண்ட் இல்ல ஹவுஸ் கீப்பிங் பீப்புள் வராங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மை கேம்ஸ் வுட் நாட் பி இங்கிலீஷ் ஓரியன்டட், அது மாதிரி இருக்காது. ஸோ அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் வராங்க போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹைஃபையான கேம்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி போது அவங்களோட தாட் ப்ராசஸ், பெர்செப்ஷன், அவங்களோட பிசிக் எல்லாமே வேற. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி கேம் கொடுக்கலாம். இல்ல அவங்க வருஷம் ஃபுல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றாங்க, இங்க வந்து கொஞ்சம் வேற விதமா பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு யூ கேன் டிசைட் பேஸ்ட் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட். So you need to check what sort of the team they are. Venue of the event எங்க நடக்குது அப்படின்னு கண்டிப்பா தெரியணும். ஈவென்ட் டைமிங் அதுல ரொம்ப முக்கியம். What is the total event timing and what is the timing where your MC presence is needed. இது எல்லா ஈவென்ட் மேனேஜர் இல்ல நான் கிளைண்ட் கிட்ட கேட்கிற விஷயம். என்ன கூப்பிடுறாங்கன்னா அந்த ஸ்லாட்டை பத்தி மட்டும் பேசாம அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்போம். So that you can plan accordingly. For example, நான் பண்ணதுக்கு அப்புறம் கிரிக்கெட் இருக்க போகுது அப்படின்றாங்கன்னா இது எப்படா முடியும் கிரிக்கெட் விளையாட போலான்ற மாதிரி அவங்க ரெஸ்ட்லெஸ்னஸோட இருப்பாங்க. அப்ப வந்து நான் முடிக்கிறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி இருந்து நான் ஒரு ஹைப் கொடுத்துட்டு ஓகே இன்னும் 15 minutes கிரிக்கெட் போக போறீங்க அப்படின்னா சம்திங் we can add to our games, add to our speech. அதனால வந்து முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதும் சொல்லுங்க. What is the end result expected out of the event? This is very very important, which not much of the clients or the event managers would bother about it. அந்த டீம் அவுட்டிங் வராங்கன்னா நீங்க அதுல என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒன்லி அப்சல்யூட் ஃபன்னா, இல்ல அதுல கொஞ்சம் மெசேஜ் இருக்கணும், ஒரு ட்ரைனிங் ரிலேட்டட் மெசேஜ் இருக்கணும், இல்ல ஃபன் வித் ட்ரைனிங், இல்ல டைம் பாஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் அங்க வந்து அங்க சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஃபன். சோ இதை வந்து கிளியரா கேட்டுக்கணும். சில மேனேஜர் சொல்லுவாங்க அவங்க கேம்ஸ் கண்டக்ட் பண்ணு, பட் ஐ வுட் லைக் டு அனலைஸ் தேம், அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் நான் என்ன சொன்னா, சார் அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஜாலியா வந்துருக்காங்க விளையாட, let them have good time. But still if the client, I mean the CEOs or the managers, they insist na என்னென்ன கேமுக்கு என்னென்ன மாதிரியான அவுட் they can assess என்றது அவங்களுக்கு சொல்லிடும்.
So these are the details I get from them first. அதுக்கேத்த மாதிரி games design பண்ணிக்கலாம். And what are the activities already planned by the team? நான் சொன்ன மாதிரி internal performance என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க, டான்ஸ், சிங்கிங், மிமிக்ரி, இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்போர்ட்ஸ், அபிஷியல் மீட்டிங், ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா ஒன்னொன்னு எவ்வளவு நேரம் பிளான் பண்றாங்க. 4 டான்ஸ் இருக்காங்கன்னா ஈச் டான்ஸ் எவ்வளவு நேரம் ஆகும். இதெல்லாம் வந்து இவ்வளவு கேட்கறது இவ்வளவு கொஸ்டின் கேட்கறான் அந்த ஒரு எம்சி கிளைண்ட் கிட்ட அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் கேட்டு இதை வச்சு ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணிட்டா, ஒரு பிரீஃபிங் ரெடி பண்ணிட்டா எம்சி கேன் கிவ் இஸ் ஆர் பெஸ்ட் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. And what are the activities you are mainly looking out? Games based activities வேணுமா, டான்ஸ் பேஸ்ட் வேணுமா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் வேணுமா, இல்ல ஓப்பன் மைண்ட் என்னன்னாலும் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கிளைண்ட் கிட்ட கேட்கறது நல்லது. இஸ் ஈவென்ட் கோயிங் டு ஹேப்பன் இன்டோர் ஆர் அவுட்டோர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டோரா அவுட்டோரான்னு கேட்கணும். அவுட்டோரா இருந்தா அந்த வெயில பத்திலாம் ஈவென்ட் எம்சி ஈவென்ட் மேனேஜர் கிளைண்ட் சஜஸ்ட் பண்ணும். அங்க ஷேடட் ஏரியா இருக்கா, வெயில் எப்படி இருக்கும், ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்ல போகும்போது கிளைண்ட்ஸுக்கு ஞாபகம் இருக்காது அதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஈவென்ட் ஆர்கனைசரா, ரெஸ்பான்சிபிள் ஈவென்ட் ஆங்கரா வந்து இதெல்லாம் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி கேட்கணும். இதெல்லாம் இருக்கா சார் அப்படின்ட்டு. அப்புறம் மைக் கண்டிப்பா கேட்கணும். வெதர் மைக் இஸ் தேர், கார்ட்லெஸ் மைக் வேணும், மினிமம் எனக்கு ரெண்டு பேர் வரணும், 2 பேர் இல்ல ஒரு மைக் எம்சிக்கோ ஒரு மைக் ஆடியன்ஸ்க்கோ, இதெல்லாமே சொல்லினேன். ஏன்னா they will not be knowing, they are busy with their own profession. இது மாதிரி வரும்போது we are professionals அப்படின்னும் போது we should help our clients. That's what I always tell. நம்ம கிட்ட இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து you should give the customers so that they can pick it from there. அதுட்டு கிளைண்ட் நீங்களே யூசிங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து இட்ஸ் நாட் நீடட். அவங்களோட ப்ரொஃபஷனல் them show their creativity. அவங்க ப்ரொஃபஷனல் வந்து கிங்கா இருக்காங்க. ஈவென்ட்னு வரும்போது we are the king. நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அதுதான் கிளைண்ட் வந்து நமக்கு சஜஷன் கொடுக்க கூடாது கிடையாது. Out of our experience, let's give more suggestion to the client so that it's easy for them to pick. என்னோட ஹேபிட் அதான், எப்பவுமே ஒரு எக்ஸலன்ஸ் இதெல்லாம் இருக்கு. வாட் இஸ் த மேக்ஸிமம் சொல்லி நான் கிளைண்ட் காமிச்சிருவேன். அண்ட் வாட் இஸ் த மினிமம் யூ கேன் செலக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பரேட் டீம் அப்படின்னா வாட் இஸ் த மினிமம்? நீங்க வந்து எம்சி இல்லாம நான் சொன்ன மாதிரி எம்சி இல்லாம ஒரு லஞ்சோ நீங்க போகலாம், இல்ல எம்சி இல்லாம ரிசார்ட்டும் போகலாம், இல்ல எம்சி வேணா ஒரு எம்சி வச்சு போகலாம். திஸ் இஸ் த பேர் மினிமம். இல்ல மேக்ஸிமம் பண்ணலாம், இன்னும் நிறைய பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மர்ஸ், யூ கேன் கோ ஃபார் இன்டர்னல் பெர்ஃபார்மர்ஸ், யூ கேன் கோ ஃபார் எல்இடி வால், ஸ்டேஜ் செட்டப் போடலாம், டிஜே வைக்கலாம், இன்னும் சால் ஆக்டிவிட்டி போடலாம், ஒரு எம்சிக்கு 2 எம்சி போடலாம், மேஸ்காட், இது மாதிரி வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ இவ்வளவே காமிச்சோம் கிளைண்ட்டுக்கு, ஹையர் ஸ்கேலையும் காமிச்சு லோயர் ஸ்கேல காமிச்சா இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு பிக். அதை விட்டு நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது எவ்வளவு ஆகும் கேட்டா அது உங்க செலக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா இட்ஸ் அப்சர்ட். வி ஷுட் சே தி ரேஞ்ச். ஓகே சார், ஒரே ஒரு எம்சி எடுக்கிறீங்க, மாடரேட் பட்ஜெட் எம்சி எடுக்கிறீங்க, இல்ல வந்து ஃப்ரெஷர் எம்சி எடுக்கிறீங்கன்னா ஒரு 3000 4000 ஆரம்பிக்குது. இல்ல நான் வந்து பண்றேன்னா 10,000 12,000 பண்றேன். இல்ல இன்னும் பெட்டர் எம்சி கேட்கறீங்க அப்படின்னா 15-20 பண்றாங்க. இதெல்லாம் உங்களோட ஸ்கேல், எம்சியோட ஸ்கேல். டிஜே எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்கேல்ல வரேன்னு சொல்லிட்டு யூ கிவ் இந்த ஸ்கேல். நீங்க வந்து ஸ்டார்டிங் ஒரு கோட் கொடுத்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் யாரும் சொல்ல போறது இல்ல. தட்ஸ் a rough estimate. Then let the client select என்னெல்லாம் வேணும்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் give them the final estimate. So this will definitely help. This live will definitely help event anchors, event organizers, and also all the clients to plan their corporate team outing effectively. Thank you so much for watching this live. This is MC Thamizharasan signing off. You can get in touch with me on my mobile number 9840003813. You can visit our website chennaieventmcees.com and chennaievent entertainers.com.